என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எத்தனையோ வகையான சிக்கன் செஞ்சுருப்போம், எத்தனையோ வகையான சிக்கன் குழம்பு மாதிரிலாம் செஞ்சுருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் குழம்பு செய்கிற டைப்பு. இது தவா சிக்கன் சொல்லுவாங்க. இது வடநாட்டில் ராஜஸ்தான், குஜராத், அந்த பஞ்சாப் இந்த மாதிரி ஊர்களில் ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்டான, ரொம்ப சிம்பிளாக செய்முறை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். பூண்டு மட்டும்தான் தேவை, இஞ்சி தேவையில்லை. இஞ்சியை குறன்னு இப்படி குறன்னு தட்டி வச்சுருக்கோம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம். இதையும் பவுடர் மாதிரி அரைச்சிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி கூட அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். ஆக முதல்ல வறுத்து வச்சுக்கணும். அது கருவேப்பிலை வேணும். தக்காளியை நம்ம வேக வச்சு, தக்காளியை கொஞ்சம் அவிச்சு வேக வச்சுட்டு தோலை உரித்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளியை பச்சையாக அரைக்கலை, மிக்சியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி. சாதாரண வெங்காயமும் தேவை, அந்த வெங்காயமும் வச்சுருக்கோம். சிக்கன் மசாலா நம்ம பாய் விட்டு மசாலான்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா மசாலாவும் நம்ம தயாரித்து எல்லா மசாலாவும் நம்ம கொடுக்குறோம். அதில் எல்லா மசாலாவும் இருக்குது. சிக்கன் மசாலா, அரபி மந்தி மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, சாம்பார் மசாலா, குழம்பு மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, வெள்ளை குருமா மசாலா, 65 மசாலா, எல்லா மசாலாவும் இருக்குது. நீங்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு பாராட்டியிருக்கீங்க. அதே மசாலா 100 கிராம் பாக்கெட்டு, 50 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தவா சிக்கனுக்கு தேவையான சிக்கன் மசாலா வேணும், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய். நம்ம எண்ணெய் வெங்காயம் பொரிச்சு எடுத்து பாருங்கள், அதே எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ சமைக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். வெங்காயம் பொரிச்சு பார்த்திங்களா, ஃப்ரை பண்ண வெங்காயம் பொரிச்ச எண்ணெயவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். 3/4 கிலோ சிக்கனு, 200 ml ஆயில். ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். 3/4 கிலோ சிக்கனுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போட்டு பாருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இருக்குது. இந்த டைமில் ரொம்ப நேரம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு விட்டுறக்கூடாது, சீக்கிரம் ஆயிரும். இப்போ இந்த குறன்னு அரைச்சிருக்கும் பாருங்கள். இது 50 கிராம் பூண்டு, 3/4 கிலோ போட்டிருக்கோம். 3/4 கிலோவுக்கு இஞ்சி போடலை, பூண்டு மட்டும் குறன்னு அரைச்சி 50 கிராம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி கழுவுறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம்னா அந்த சிக்கனை இதில் போட்டுருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கறிக்கு உப்பு பிடிச்சி நல்லா கறியில் உப்பு இறக்கணும், அதுக்காக சிக்கனில் இறங்கிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிறேன். அந்த எண்ணெயில் இந்த பூண்டு வாசனை, வெங்காயம் வறுத்த வாசனை எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. மிளகாத்தூள் ஒரே ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப உரப்பு வேண்டாம், அதனால் 1 ஸ்பூன் போட்டேன். பாய் வீட்டு சிக்கன் மசாலா, எல்லா மசாலாவும் இருக்குல்ல, அதில் சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன், இந்த பெரிய சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். நம்ம சிக்கன் மசாலா போட்டோம், மிளகாத்தூள் போட்டோம், அது 2 தான் மசாலா போட்டிருக்கோம், வேறு எந்த மசாலா போடலை. இது அதிலேயே இந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் நல்லா பிரண்டு வரும். 6 தக்காளி எவ்வளோ இருக்குன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். அந்த 300 கிராம் தக்காளியை தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் தடன்னு அரைச்சிருக்கோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போடுறோம்.
வறுத்து வச்ச வெங்காயம் சும்மா ஒரே ரொம்ப போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு அதை எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். இது ஏற்கனவே வறுத்து வச்ச வெங்காயத்தை கடைசியாக ஃபைனலாக தூவிட்டு கொஞ்சம் தான், அவ்வளோதான், ஒரு கைப்பிடியில் 3/4 கைப்பிடி தான் போட்டிருக்கேன் வறுத்த வெங்காயம். லாஸ்ட்டாக பாருங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இந்த வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கோம். சிக்கனில் உள்ள தண்ணி தான் இதில் வந்திருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை. சிக்கனில் என்ன தண்ணி விட்டு வந்துச்சோ அதுவும் இந்த தக்காளி பியூரி தான் ஊற்றிருக்கோம். வேக வச்ச தக்காளியுடைய பேஸ்ட் தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. அதே போதுமான அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சு அப்படியே வச்சுருவோம். ஒரு அருமையான தபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் டோட்டல் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான சிக்கன் டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், அபார ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.